நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ராஜுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் இருக்கு. சூப்பராக வந்து ஏதாவது ஒன்று பேசுனீங்கன்னா அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கறதுல வேற லெவல். கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசித்து அடுத்தடுத்து கொஸ்டினை போடக்கூடியவர் அப்படின்றது தெரியும். ஆனால் அவரே வந்து காமன் மேன், எங்க காமன் உமன் வச்சுக்கலாம், அவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய பல்ப் வாங்கினாரு, அசிங்கப்பட்டாருன்னு தான் சொல்லணும். அது எப்படின்னா ரொம்ப பர்சனலாக போயிட்டாரு. ரொம்ப பர்சனலாக அப்படியே ஒன்று மாற்றி அப்படியே போயிட்டே லெவலில் கடைசியில் சரியான பல்ப் வாங்கினாரு. அது மட்டும் இல்லை, இதை யார் தூண்டி விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி அவர்கள். ஆரி வேற லெவலில் இந்த தூண்டி விடுறது, கொளுத்தி போடுறது, அந்த விஷயத்தில் ஆரி சிறப்பான அளவர் என்று அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. அது ஒரு ஒரு பர்சன். இன்னொன்று வந்து ஓவியா கிட்ட ஒரு அல்பமா ஒரு டீசெண்டே இல்லாமல் நடந்துக்கிட்ட ஒரு பையனுக்கு சூப்பராக ரெட் கார்டு வாங்கி ஒரே லைனில் அவனுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டியும் இல்லை, கேரக்டரில் ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங், அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி வச்சாங்க ஓவியா. சிறப்பாக இருந்தது. இந்த 2 மேட்ரு தான் பார்க்கலாம். அதாவது சரண்யா அப்படின்னு ஒரு பொண்ணுங்க, அவங்க வந்து நான் ரொம்ப தமிழ் பற்றுடையவர், அதனால் நான் தமிழை நல்லா படித்து லாவும் முடித்து நான் வந்து சூப்பராக இப்போ இதில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன், எனக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும் அப்படிலாம் சொன்னாங்க. உடனே நம்ம ராஜு உடனே அவங்கள நோஸ் கட் பண்ணுற மாதிரி, லாயர் படித்தா தான் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை மேடம், நீங்கள் யார் வேணால் வரலாம் அப்படின்னு ஒன்று. எதுக்குன்னு தெரில, அந்த பொண்ணு அவருக்கு வந்து பிடிக்கலையா இல்லை பர்சனாலிட்டி வந்து கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருந்தனால பிடிக்கலையா என்னன்னு தெரியல. எடுத்த உடனே அவங்கள வந்து நோஸ் கட் பண்ணார். நோஸ் கட் பண்ண உடனே நம்ம ஆரியை கொஞ்சம் யோசிப்பார். ஓ, இப்போ வந்து ஒரு சரியான ஒரு கேள்வியை போடலாம், சிண்டு முடிக்கிற கேள்வி. என்ன கேட்டார்னா, நீ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்கிற இல்லம்மா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லு, இந்த 3 பேரில் யாருக்கு ஜட்ஜியாக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்ட்டாரு. உடனே அந்த பொண்ணு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நான் ராஜுவை சொல்வேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏம்மா உன்னை 4 கேள்வி கேட்டதுக்காக என்ன சொல்வியா அப்படின்னு உடனே அவர் கோவமாயிட்டாரு. ஆரி வந்து லெட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க சொல்லுமா, ரீசன் சொல்லுமா அப்படின்னாங்க. உடனே சொல்லிச்சு, எனக்கு வந்து ஏன்னா இந்த ஆரி அவர்கள் நமக்கு தெரியும் நல்லா வந்து ரைட்டாக ஒரு பாயிண்ட்லாம் எடுத்து வச்சு அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடியவர், அதனால் அவர் ஓகேவா ஜட்ஜ் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். அதோட ஓவியா வந்து கொஞ்சம் பாதிலே பிக் பாஸ் விட்டு வந்தாலும் அவங்க ஹானஸ்ட்டாக அவங்களாவே இருந்து சூப்பராக மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிருக்கனால அவங்களும் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராஜு வந்து அது த்ரூ அவுட் சீசன் எனக்கு இன்னும் அவர் வந்து ஏதோ ஒரு சேஃப் ஜோன்லேயே விளையாண்டு போன மாதிரி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சாங்க. ராஜு விளையாண்டது ஃபஸ்ட்டு 50 நாள் தான். அந்த 50 நாளுக்கு அப்புறம் அவர் பிரியங்கா பின்னாடி போகிறதும், அப்படியே அந்த இவங்க இன்னொருத்தங்க ஊர்லேருந்து வந்தாங்க இல்லையா, அந்த அவங்களை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவமானப்படுத்துறதும் அப்படியே போனார். கரெக்டாக அந்த பொண்ணு பிக் பாஸ் கரெக்டாக பார்த்துருக்காங்க. அந்த சரண்யா கிளீனாக சொல்லிட்டாங்க. அப்போ மனுஷன் இன்னும் டென்ஷன் ஆகிட்டாரு. உடனே அதுக்கு கவுண்டர் கொடுக்குறன்ற பேரில், சரி நீங்கள் இன்னும் என்ன சேர்த்துன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஏற்கனவே லாயர் படிச்சிருக்கீங்க, நேராக லாயர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வேலை பார்க்கலாம், ஆனால் நீங்கள் பிக் பாஸில் வந்து அதன் மூலியமா புகழை சம்பாரிச்சு ஈஸியாக நிறைய கேஸ் வந்துடும் அப்படின்னு சேம் ஜோன்ல ஆப்ரேட் பண்ணுறதுக்காக தானே வந்திருக்கிறீங்க அப்படின்னு பர்சனலாக அடுத்தது டென்ஷன் ஆகி கேட்குறாரு. டென்ஷன் காமிச்சிக்கல, அப்படி அந்த தெரியுது, கேட்குற கேள்வியிலே தெரியுது. அந்த பொண்ணு அது எப்படிங்க, நான் பிக் பாஸ்ல வந்ததுக்காக நான் வந்து சேஃப் ஜோன் சொல்ல முடியும், இல்லை நீங்கள் நல்ல அதெல்லாம் நிறைய வரும்னு எப்படி சொல்ல முடியும், பாஸ்ல இருந்தால் நீங்கள் நல்லவங்களும் நேம் கிடைக்கும், இல்லை கெட்ட இதுவங்களும் எப்படி வேணா நடக்கலாம், இல்லை அது எப்படி நீங்கள் வந்து பிக் பாஸ்ல வந்தால் நமக்கு நிறைய கிடைக்கும் நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு ஒரு கவுண்டர் தூக்கி போட்டாங்க. அவர் வந்து அப்போ நீங்கள் நல்லா தான் வருவீங்க அப்படின்றது நீங்கள் எப்படி கான்ஃபிடென்ட் நம்புறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு அதுக்கு ஒரு சூப்பரான பதில், நானா இருந்து பண்ணுவேன், ஸோ ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட் இட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிச்சு. ஸோ இந்த டஃப் ஃபைட்ல உடனே வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, இந்த கீயை ஓப்பன் பண்ணுறது. அந்த பொண்ணு அந்த டாஸ்க்ல பர்ஃபார்ம் பண்ணல. உடனே நீங்க டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணதுனால இதுலேருந்து நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு அப்படியே ஆசை தீர ராஜு சொல்றாரு. அதே வந்து நம்ம ஆரி அவர்களும் வந்து ஓகே யூ மே பி ரிஜெக்டட். அப்போதான் ஓவியா நடுவில் இன்டர்வியூ ஆகிறாங்க. டிஸ்கஷன் டெஃபினட்டாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உடனே இல்லைங்க, இதை நீங்க பண்ண கேரக்டருக்கும் உங்களுடைய கேப்பபிலிட்டி ஸ்கில்ஸ்க்கும் வந்து இந்த ஒரு டாஸ்க் வச்சு நம்ம எடை போட முடியாது, யூ ஆர் ரைட், லெட்ஸ் வெயிட்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஹோல்டுன்னு கொடுத்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீனில் வந்து ராஜு அவ்வளோ பர்சனலாக வந்து அவங்களை அட்டாக் பண்ணது, நம்ம ஆரி அவர்கள் வந்து அப்படியே தூண்டி விட்டு நம்ம இது போடுவாங்கல்ல, சிட்டி முடிச்சு விடுற வேலையை வந்து சிறப்பாக பண்ணார். ஓவியா நிச்சயமாக வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன் மாதிரி வந்து காப்பாற்றினாங்க. இது ஒன்று. அடுத்தது பால்னு ஒரு பையன் வந்தான். என்னவா பெருசாக வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டு தமிழே தெரியாத மாதிரி ஒரே நெக்கில் அப்படியே வந்து சீனை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இப்போ வந்து ஜென்சி கிட்ஸ் அந்த மாதிரி டிவிக்கு ஆளா என்னன்னு தெரியல. ஸோ அவளை அப்படியே ஒரே ரொம்ப நெக்கில் அப்படியே வந்து ஒரு ஜாலியாக கெத்து காட்டிகிட்டே வந்தார். இன்னொரு பொண்ணு இருக்கு டிவிக்கே, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் டைம் கிடைக்கும்போது. ஓகே, டிவிக்கேன்னு தான் சொல்லிச்சது, அப்படியே நம்ம விஜய் மாதிரியே பண்ணிச்சு வச்சுக்கலாம், அதனால தான் சொல்கிறேன்.
ஸோ இவன் வந்து அப்படியே ரொம்ப மாசா கட்டுற அடி வந்து எடுத்த உடனே எல்லார்ட்டையும் வந்து கையெல்லாம் கொடுத்துட்டு ஹக்லாம் பண்ணிட்டு இவன் ஓவியா கிட்ட வந்து கேப் ஹக்குன்ற மாதிரி கேட்டு அவங்களும் வந்து ஒரு ஹக் பண்ணிட்டு அவர் போயிட்டு எல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸும் உருப்படியாக பண்ணல, அப்படியே கொஞ்சம் அப்படி ஷோ காமிச்சா போகிறோம் அப்படின்னு நினைப்பில் வந்திருக்கான். டாஸ்க் கொடுக்குறன்ற பேரில் அந்த கையில் வந்து 2-3 மிட்டாய் ஜூப்ஸ் எல்லாம் கொடுத்து அது அப்படின்னு சொன்னால் அதை கூட ஒரு விற்க தெரியாமடியே வந்து எல்லார்ட்டையும் வித்துட்டு இருக்கான். டக்குன்னு ஓவிய கிட்ட வரும்போது இந்தாங்க வாங்கிக்கான்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஏன்னா பைசா இல்லையா அப்படின்னாங்க. பைசா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுகிறான். பேசும்போதே வந்து அது எல்லாமே மியூட் பண்ணிட்டாங்க. அந்த சைட்லேருந்து மாயா வந்து அப்படியே வெளில எடுத்தோட்டே நேத்ரா வாடா அப்படின்ற மாதிரி இப்படி வராங்க. அதுக்கப்புறம் ராஜு சொன்ன கமெண்ட் தான், என்ன வைக்க சொன்னா இவன் வந்து ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போதான் வந்து தெரியுது இவன் வந்து ரொம்ப அசிங்கமா ஃபில்ட்டி ஏதோ ஒன்று ஓவியை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் ஓவியை வந்து எப்பயுமே இது மாதிரிலாம் ஷார்ட் டெம்பரா ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே கூலாக இருந்துட்டு ஓகே இஸ் ஸோ ஸ்வீட். பட் என்னன்னா பர்சனாலிட்டி வந்து மெயினாக ஒரு பர்சனாலிட்டின்னு ஒன்றும் இல்லை, பட் ஐ திங்க் கேரக்டர் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரே லைனில் சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த ஆளுமை ஒன்று இருக்கணும் இல்லையா ஒருத்தருக்கு மனுஷன்னா, அது இல்லை, அந்த பர்சனாலிட்டி இல்லை. செகண்ட் வந்து கேரக்டரில் சம்திங் இஸ் மிஸ்ஸிங், அந்த குணாதிசயத்தில் ஏதோ சம்திங் இஸ் ராங்ன்ற மாதிரி சொல்லி ஒரே லைனில் அவனை முடிச்சுட்டு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. தட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஓவியா. இந்த விஷயத்துல எக்ஸ்போனர்ஸ் ஆனவங்க வந்து ராஜு எப்படி ஒரு விஷயத்த பர்சனலாக எடுத்து ஒரு ஆளை டக்குன்னு கொட்டி ஃபர்தரா போய் கடைசியில் பல்ப் வாங்கின விஷயம். அது மட்டும் இல்லை ஆரி அர்ஜுனார் வந்து ஒரு மாதிரி சுச்சுவேஷன் இப்படி டைஸியாக இருக்கும்போது நடுவில் சிண்டு முடிச்சு விடுற அந்த வேலையை வந்து பார்க்கக்கூடியன்றது இவருக்கு தெரியுது. அதே நேரத்தில் ஓவியா எவ்வளோதான் சப்போர்ட்டிவாக கிளியராக இருந்தாலும் அவன் எவ்வளோதான் தப்பாக பேசினாலும் அதை வந்து பர்சனலாக எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ணாமல் ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக அடிக்கிற மாதிரி அடித்தவனை திறத்தி விட்டது ஓவியாவுடைய மெச்சூரிட்டி லெவலில் காமிக்குது.